எல்லாத்துக்கும் வணக்கம். நீ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம கார்ஃபார் சேல்ஸ் 2023 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ஆஃபீஸு, கார் சிமுலேட்டர் 2023 ஆஃபீஸ் கைஸ். இதுதான் நம்மளோட ஆஃபீஸு. இதில் நம்ம ஆல்ரெடி நான் ஒரு கார் வாங்கியிருந்தேன். அது நான் வீடியோ போல மறந்துட்டேன். ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் கைஸ். ரெக்கார்ட் பண்ணோன்னே அது கை தவறி டெலீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அழுக்கு இருக்குல்ல, இந்த கார் தான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு நான் இப்போ இந்த காரை கார் வாஷ் பண்ண போகிறேன். அதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்கிட்டு அப்புறம் நம்ம இன்னொன்று கார் வாங்க போகிறோம். நம்ம நேராக கார் சுத்தம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கார் சுத்தம் பண்ணுற இடத்துக்கு இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, அதுதான் கார் சுத்தம் பண்ணுற இடம். ஏடா மீன் லைட்டு போட்டுருக்க நம்ம லைட் எடுத்து இந்த காருக்கு 100 ரூபா கேட்பானுங்க. இந்த கேம் பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த கேம் இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு ஊரில் போய் நம்ம நிறைய கார் வாங்கி அதை விற்கணும். அந்த கேம் தான் இந்த கார்ஃபார் சேல்ஸ் 2023 நீங்கள் பார்த்துட்ருப்பது. இப்போ நம்ம நேராக அந்த காரு சர்வீஸுக்கு ஒன்று விட்டுட்டு தான் நம்ம இந்த காரை சேல் பண்ணணும். வாங்கின அந்த கார் வேலை 5000 இந்த காரு நான் வாங்கினேன். இதோட தேவையாக இப்போ அந்த செவுத்தில் போயிடுச்சுக்கிட்டேன் காரை. நம்ம டேமேஜ் அதிகமாக விழுந்துருக்கும். வாங்கும்போது நம்ம டேமேஜ் அதிகமாக விழுந்துருந்துச்சு. இது ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் தெரியுது லைஸ். இதான் நம்மளோட மெக்கானிக் ஷெட்டு. மெக்கானிக் ஷெட்டில் எத்தனை தடவை செவுத்தில் போய் விடுறது. நம்ம இந்த ஆங்கிள் தானே நம்மளுக்கு வரும். பெயிண்ட்டை மாற்றணும். அரக்கு கலரில் கேவலமாக இருக்குது இந்த கலரு. பெயிண்ட்டை மாற்றணும், நம்பர் பிளேட்டில் மாற்றணும், நிறைய வேலை பண்ணுற வேண்டி இருக்குது நம்மளுக்கு. இந்த பாருங்க எவ்வளோ, அப்பா 1000 ரிப்பேர்டு போடு ரிப்பேர் முடிஞ்சு கண்டிப்பாக பண்ணுறீங்க. போலீஸ் நம்மளுக்கு ரிப்பேர்டு முடிச்சிட்டாங்க. நம்ம காரை என்டர் பண்ணிவிட்டு நம்ம நேராக பெயிண்ட் அடிக்க போயிடலாம். ஓகே, நம்ம பெயிண்ட் அடிக்க போயிடலாம். பா டொப்புன்னு கேட்குது. இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாண்டேன் கேஸ். இந்த கேம் 5 நாள் முன்னாடி தான் வாங்கினேன். இந்த கேம் ஏற்றினேன். இப்போ நம்ம என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லுங்கள் கேஸ். எனக்கு ஐ திங்க் ப்ளூ கலர் அடிக்கலாம், அது லக்ஸரியாக இருக்குது. ஓகே, அப்பாடி இதுக்கும் 1500 ரூபாடா. போடா, 12,000 இருந்துச்சு. மாதமாக போயிடுச்சு போங்க. இதனால் நம்ம செலவுக்கு 20,000 அந்த 5,000 இந்த கார் வாங்கினோம். 25,000 நம்மள்ட்ட இருந்துச்சு. 5,000 கார் வாங்கினோம். 10,000 செலவு நம்மளுக்கு. என்ன இப்போ நம்ம காரை 20,000 விற்கணும். 5,000 வாங்கினா 18,000 இந்த காரை விற்கணும். நம்ம காரை நிப்பாட்டிட்டு இந்த காரை சேலுக்கு போட்டுருணும். 5,000 விற்கணும். 18,000 விற்கணும். 5,000 வாங்கியிருக்கேன் நான். ஓகே, மாரிமுத்து மோட்டர்ஸ் மேலே எழுதியிருக்காங்க. ஓகே, இதில் போய்ட்டு கார்ஃபார் சேலில் போய்ட்டு நான் இந்த ஃபோர்டு டோரஸ், இந்த கார் பேர் ஃபோர்டு தான் லாடுன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. அவன் போட்டதே இப்படியே போட்டுருவோம். லாடு இந்த கார் தாங்க. இதை நம்ம 5,500 வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம 5,999 ரூபா ஒன்லி இப்படின்னு போட்டுற மாதிரி போட்டோம். அவ்வளோதான் கீஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம யாராச்சும் கஸ்டமர் வராங்களான்னு பார்த்துட்ருப்போம். அதுவே நம்ம சும்மா விடுவேண்ணா. நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் இன்னொன்று.
இப்போ நம்ம நேராக நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு நேராக நெய்பர்ஹுட் வந்துட்டோமா, இங்கே எங்கேயாச்சும் கார் கம்மியாக இருக்கான்னு, ஒரு 8000க்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த கார் செம்மையாக இருக்குது. என்ன காராக இருக்கும் இது? கன்ஃபார்ம் மேலே ஒரு 40,000 கிட்டே இருக்கும். இப்போ டொயோட்டாவா? 19,000 கைஸ். நம்மள்ட்ட 26,000 இந்த கார் நல்லா இருக்கும், வாங்கிட்டு இருக்கலாம். தப்பு பண்ணிட்டோமே. ஆடி நிற்கிது பாருங்கள் ரைட் சைடில், லெஃப்ட் சைடில். அதெல்லாம் கொலை ரேட்டு இருக்கும். என்ன கார் இது? இது கொஞ்சம் வாங்கிக்கலாம். புக்குன்னு போட்டிருக்கு. 11,000மா? நான் 8,000க்கு வாங்கிக்கிறேன் சார். நான் 8,000க்கு வாங்கிக்கிறேன். 8,500 வாங்கிக்கிறேன். கொடுக்க முடியாதுங்கண்ணா. சரி போங்க, நான் வேறு ஏதாச்சும் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க அம்பாசிடர் இருக்காரு. இதெல்லாம் யார் வாங்குவா? நான் எவ்வளோ விற்கிறீங்க? ஓ 4,000மா? வாங்கிக்கலாம். இந்த கார் எடுத்து நேராக நம்ம ஆஃபீஸில் போய் விட்டுட்டு நம்ம சேல் பண்ணோம்ல. என்னடா சவுண்டு இது குர்றன்னு? உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்காது, நான் சவுண்டு ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல. ஏன்னா மெதுவாக போகுது. அந்த காரை நம்ம வேகமாக போகணும்ல. இந்த ஊட்டிகிட்டே போனாவா? ஓகே, நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். வேணாம், நான் வீடு ஓட்டு வேணாம். வேணாம், 47 49 போகுது. அந்த காரை 100 போச்சு கைஸ். நம்ம முன்னாடி ஒரு சேல் பண்ணுறோம்ல, இப்போ அவங்களாம் காத்துட்டு இருப்பாங்க. சரி நம்ம இப்படியே போயிடுவோம். 60 ஓட்டு போ. இதுவும் அம்பாசிடர் மாதிரி தான் கைஸ் இருக்கு இந்த காரு. இந்த கார் ஏதாச்சும் வாங்குவேன். 5,000க்கு வாங்கணுன்னா ஒரு 6,000 7,000 விட்டுருவோம் கைஸ் இந்த காரை. இதோ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். நிறைய பேர் நிற்கிறீங்க. இதோ வரேன். காரை நிப்பாட்டிடுவோம். இப்போ 2 பேர் இருந்தாங்க, நான் ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்பா அந்த வேலையை எடுத்துக்கிறாங்கண்ணா, கொடுத்துருவோம். இப்போ நம்மள்ட்ட 20,000 இருக்குது. இந்த அம்பாசிடர் கார் என்ன பண்ணணும், பட்டிட்டிங்க பண்ணி கலர்லாம் மாற்றி, கலர்லாம் வேணாம், இந்த கலர்லேயே இருக்கட்டும். இந்த இதுக்கெல்லாம் என் காரெலாம் மாற்றிக்கிட்டு, வெள்ளை கலர் தானே இது, இந்த அழுக்காக இருக்குது, அதை மட்டும் மாற்றிக்கணும். நம்ம வெறும் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு அழுக்கை மட்டும் மாற்றிக்கிட்டு நேராக கார் சென்டர் போய் விடணும் இந்த காரை. நம்ம அந்த காரை விற்றாச்சு கைஸ், உங்களுக்கு தெரியுமா? நம்ம முன்னாடி ஒரு கார் வாங்கிட்டோம், விற்றுட்டோம். இந்த காரை விற்றுட்டு நம்ம ஒரு 25,000 நிற்கும் சாலிடாக. நம்ம 5,000 இந்த காரை விற்க போகிறோம். 25,000 சாலிடாக நிற்கும். இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட கார் வாஷ் சென்டர். முன்னாடியே பார்த்துருப்பீங்களே. கரெக்டாக நிப்பாட்டிட்டு எவ்வளோ என்ன அது? ஓ, நான் சரியாக பார்க் பண்ணலன்னு சொல்கிறீங்க. இப்போ பாடுறேன். இப்போ அவன் என்ன சொல்கிறாங்க, மிடில் பார்க் பண்ண சொல்கிறான். நான் சுத்தம் பண்ணேன். இங்கே பாருங்க. அப்பா இப்போ தானே கார் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, கார் இப்போ தானே நல்லா இருக்குது. இப்போ நேரம் நம்ம ஆஃபீஸில் போய் விட்டுட்டு நாளைக்கு காலையில் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஈட்ட போகுது, மணி பார்த்தீங்கன்னா தெரியும். விட்டுட்டு நம்ம தூங்கி அடுத்த நாள் தான் வரணும். நேராக நம்ம கேரவன் இடத்துக்கு போயிடணும். ஓகே, பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ் நீங்கள் மாரிமுத்து மோட்டர்ஸ் ஆஃபீஸ் நீங்கள் வாங்க.
இப்போயும் நம்ம ஷோரூம் கார் ஷோரூமில் வந்து ஆஃபர் நிறைய போயிட்டுருக்கும். இப்போ நம்ம எங்கே தான் போயிட்டுருக்கோம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கேரவன் இவனோட இந்த கேரக்டரோட வீடுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்டா திரும்பி அழுக்கு பண்ணுறேன்னா வந்து ரோட்டில் வந்து ஆப்போசிட் லைனில் போயிட்டுருக்கனால கொஞ்சம் அது நல்லா இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போய்ப்போம். 39ல் இந்த கார் ஏற்கனவே நம்ம மெதுவாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். மெதுவாக டேர்ன் பண்ணும்போதெல்லாம் அந்த வேகமாக போகிற காரில் இப்படியே மரத்தில் போய் முட்டிக்கிட்டு டேமேஜ் நிறைய ஏற்றுக்குது. அதனால தான் வந்து நான் மெதுவாக போகுது, அழுத்திருக்க மாட்டேன். ஓகே சும்மா ரைட் சைடில் ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் நம்ம அந்த நெய்பர்ஹுட்டு ஊர். நம்ம தாண்டினோம் தான் அந்த கண்டெய்னர் இடம் வரும். அங்கே தான் இவனோட வீடு வந்து இருக்குது. அது இருட்டாயிடுச்சுடா. ரைட் சைடில் ஒரு கேரவன் மாதிரி இருக்குல்ல, அதுதான் என்னோட வீடு. வீண்டோ இங்கே நிறுத்திடுவோம், வண்டியை இங்கே நிறுத்திடுவோம். தூங்கிட்ட காலையில் பார்ப்போம். ஏடா யாரா கதவு திறந்து வச்சது? இவனா திறந்துருப்போம். கதவு திறந்தது இதான் கேரவனு. ஒரு ஃப்ரிட்ஜு என்னென்னா போ என்னென்னமோ இங்கே பாருங்க, ஒரு பெட்டு போட்டிருக்கான். அங்கே ஒரு ஃப்ரிட்ஜு, அங்கே ஒரு கிச்சன், அவ்வளோதானா? இதுதான் ஒரு வீடு போல். கேரவன் தான் ஒரு வீடு அவனுக்கு. என்னடா 14,000 சம்பாதிச்சிருக்கோம், 4,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே தூங்கிட்டு அடுத்த நாளுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த அம்பாசிடர் காரை விற்றோன்னு இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். அடுத்ததான் நம்ம வந்து வேறு காரை பார்ப்போம். நம்ம நேராக எங்கே தான் போகிறோம்? நம்ம ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். மெதுவாக போட ஏற்றிடுவானுங்க ஒன்று, அவ்வளோதான். ஓகே பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னான்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே நான் சொல்ல நினச்சிருந்தேன், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க. யாரா கதவு உடச்சது? இப்போ நீயாடா ட்ரக்குக்காரா? எப்படி வராமல் பாருங்க வேகமாக. சரி முன்னாடி போய்க்கடா, நீ முன்னாடி போய்க்கோ. போ வயசு அவன் வந்து அந்த ஒருத்தன் ட்ரக்கு மாதிரி இருக்கான்ல, முன்னாடி போகிறான்ல, அவன் லெஃப்ட்டு கதை வந்து உடச்சிட்டாங்க கைஸ். நான் திரும்பி சரி பண்ணி வைக்கணும். நல்லா தாங்க சரி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நானே மெதுவாக போயிட்டுருக்கேன். அவன் என்னை முந்திட்டு காதை உடச்சிட்டு நீ முன்னாடி போவியாடா? நடத்து போய் கிராஸ் பண்ணுவேன். அதுவும் தலைவலி. டே அப்பா மெதுவா அப்பா நிறுத்திட்டாங்க கைஸ். இதே நம்மளோட அம்பாசிடர் காரு. என்ன டப்புங்குது? ஓகே நம்ம அம்பாசிடரை போட்டு அம்பாசிடர் கார் ஃபோட்டோ எடுக்கணும்னா அது வேறு மறந்து போயிடுறேன். அப்புறம் நம்ப மாட்டாங்க, ஃபேக்குன்னு நினச்சிக்கிட்டு வராமல் போகிறாங்க. இதோ இங்கே இருக்கிற டேபு, இந்த ஆப்ஷனில் போய் கேமரா தொட்டிங்கன்னா என்னடா கேமரா தொட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ, அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ. எப்படி இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுறோம் இன்டர்நெட்டில். அதாவது இந்த கேமில் சொல்கிறேன், கேமில் ஆடு போட்டின்னு வச்சுக்கோங்களேன், கார் இப்போ விலைக்கு வருவாங்க. மாரிமுத்து மோட்டார்ஸில் இது மாதிரி விற்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிப்பாங்க. என்னடா அப்படி சொல்ல போகிறேன், இங்கே போகணும்டா.
வெப்பேஜுக்குள்ளே போயிட்டு கார்ஃபார் ஸ்கேலில் போயிட்டு இதில் வந்து அம்பாசிட்டர் கரெக்டா எவ்வளோ 5000 வாங்கினா 7000. ஓகே 7000. மினிமம் ப்ரைஸ் 4000 தானே வாங்கியிருக்கேன். 5000 மினிமம் ப்ரைஸ் 5000. இது கீழே யாராச்சும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துரத்து விட்ருவேன். காரே 5000 வாங்கியிருக்கேன். ஓகே கைஸ், வீடியோ பார்க்கவும் லைக் பண்ணி கம்மி பண்ணி. இந்த கார் வீடியோ விற்றோன்னா வீடியோ முடிஞ்சிடும். அடுத்த பாட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார் விற்றோம் நம்ம 25,000 கிடைக்கும்ல. கொஞ்சம் நம்ம மாடலாக ஒரு கார் நம்ம வாங்கி அதை ஒரு பட்டிங்க போய் 30,000 விற்கிறோம். ஓகே கைஸ், பாருங்க நம்ம மாரிமுத்து மோட்டர்ஸ். இந்த பேரை பிடிக்கலாம், மாற்றிக்கலாம். மாரிமுத்து கார் ஷோரூம் என்ன வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணிடுவேன். இல்லை உங்கள் பேர் கூட நான் வச்சுப்பேன். என்னடா நம்ம வேலை கம்மியாக தானே போட்டோம், ஏன் யாரும் வர மாட்டுறாங்க? நம்ம காரில் வந்து டேமேஜாக இருக்குது. பார்ப்போம். நம்ம காரில் டேமேஜாக இருக்குது. ஆமாம், பின்னாடி ஃபியூல் 51% டேட்டி பெயிண்ட் டேமேஜ் 34. இப்படின்னா யார் வருவாமல் இருப்பா? போன யார் வர போ. சரி நம்ம ஏதாச்சும் நடந்துக்கிட்டு இருப்போம். சரி நம்ம கஸ்டமர் வந்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் 5 நிமிஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கஸ்டமரே வரமாட்டாங்க. அப்புறம் ஏன்டா கஸ்டமரை யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இது கண்டுபிடிச்சேன். நம்ம என்னம்மா தப்பு பண்ணிட்டோம். வாங்கினது 4,400 நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம 5,000 போட்டனால தான் யாரும் வந்துட்டாங்க. அப்போ 2 பேர், ஒரு பேர் தான் வந்திருக்காங்க. எவ்வளோ சார் வாங்குறீங்க? எவ்வளோத்துக்கு வாங்குறீங்க இந்த காரை? எவ்வளோ அப்புறம் வாங்குறீங்க? 5,000 போட்டிருக்கேன். என்னது 4,214? ஸோ கட்டுப்படி ஆகாது சார். 4,500 ஓகே. என்ன 4,200 வாங்குறீங்க சார்? 4,500 தான் ஓகே, இல்லைன்னா வெளில போ. வாங்கினது 4,450 தான். அப்பா வாங்கிட்டான்டா. ஓகே, 24,835 இருக்குது. அடுத்த பாட்டில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். 24,000 இருக்குல்ல கைஸ், இதில் ஒரு 5,000 ஒரு காரு, அப்புறம் 5,000 ஒரு காரு, 2 காரு வாங்கிட்டேன்னா அது பட்டிட்டு இப்போனா ஒரு 50,000 மேலே வந்து அதில் காசு வந்துடும். அதனால் நம்ம அந்த பாட்டில் பார்த்துக்கலாம். மெர்சிடிஸ் பென்ஸில் கம்மியாக மார்க்கெட்டில் போனால் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இதுதான் வந்து கார் மார்க்கெட்டு. அடுத்த பாட்டில் ஏதாச்சும் இந்த காரு இப்போ அஃபோர்டபுளாக இப்போ வாங்கலை, நம்ம அடுத்த பாட்டில் வாங்க போகிறோம். என்னென்ன கார் இருக்குன்னு ஒரு செக்கப் பண்ணிகிட்ருக்கோம். இவர் என்ன சொல்கிறாரு, யொட்டாயா லேண்டா 14,000. ஓகே, இங்கே பாருங்க, மெர்சிடிஸ் பென்ஸை வந்து அழுக்காக்கிட்டு 73,000 சொல்கிறான். ஓடா போ. மெர்சிடிஸ் பென்ஸை போய் 73,000 கொடுக்குறாடா. அழுக்கான கூட பரவாயில்ல, அழுக்காக இருக்குது. அது போய் வால்க்ஸ்வாகன் போலோ, இது எவ்வளோ? 14,000 அஃபோர்டபுள் ப்ரைஸு. இது எவ்வளோ? டொஃபாக்ஸ்வாகன், இது 14. என்னடா விலை கம்மியாக இருக்குது. என்னடா சூப்பராக மாதிரி இருக்குது. ஐயோ 3 லட்சமா? என்னடா அது, என்னடா கதை? ரெனால்டு கம்பெனி 8,000? சீரியஸ்லி 8,000? வாங்கிக்கலாமா கேஸ்? வாங்கிக்கலாம். நம்ம இந்த காரை வாங்கிட்டோம் கேஸ், ஜாலி. இந்த காரை நம்ம ஆஃபீஸில் விட்டுருவோம். இந்த காரை தான் அடுத்த வாட்டி நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். அதான் அடுத்த வாட்டி நீ பார்க்க போகிறீங்க. எலக்ட்ரிக்காக இருக்கு போல கைஸ், சவுண்டே கேட்கல. ஓகே, இந்த நம்ம அழுக்காக இருக்க அடுத்த பாட்டில் சரி பண்ணி இப்போ எல்லாம் அடுத்த பாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி என்ன நம்ம பண்ண போகிறோம், இந்த வாட்டி வந்து நம்ம வந்து
அழுக்கு அந்த ஆஃபீஸில் போய் வைக்க போகிறோம் நம்ம கார், அவ்வளோதான். அதோட இந்த வீடியோ முடிய போகுது. ஏன்னா நம்ம லென்த் ஆகிடுச்சு வீடியோ. 20 நிமிஷம் ஃபஸ்ட் டைம் 20 நிமிஷம் வீடியோ போட போகிறேன். பார்த்து மகிழ்ச்சியாக இருங்க. என்னடா கார் எங்கேயும் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. நிறுத்து நான் விட்றா. அப்போ ஆஃபீஸில் வச்சுருவோம். நிறுத்து ஓகே, பார்க்கவங்க லைக் பண்ணுங்கள், சார், கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் பை கைஸ்.